+2 மாணவர்களுக்கு சாணக்கியா வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் வழிகாட்டி நிகழ்ச்சி கலங்கரை விளக்கம் ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை வேலுடையார் பள்ளி வளாகம், திருவாரூர். அனுமதி இலவசம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சமூக ஊடகங்களில் ஒரு சாதாரணமான ஒரு தனி நிகழ்ச்சி 12ஆம் தேதி நடந்த ஒரு நிகழ்ச்சி தவறான முறையில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா விளக்கம் கொடுக்கறதுக்கா இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு கூப்பிட்டுருக்கோம். 12ஆம் தேதி தேனி மாவட்டத்தில் திண்டிக்கல் பைபாஸ் கிட்ட வரும்போது ஒரு வேன் மற்றும் ஒரு லாரி மத்தியிலே ஒரு சாதாரணமான ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த விபத்திலே அது வேன் பின்னாடி இருக்க ஒரு சின்ன லைட் கண்ணாடி மட்டும் உடைச்சிருக்கு. வேற யாருக்கு அதுல ஒன்றும் காயம் ஏற்படலை, ஒண்ணுமே அதுல சேதை இல்லாம இருந்தது. இந்த நிகழ்ச்சி அப்புறம் அது வேன் கர்நாடக மாநில சேர்ந்த வேன் இருந்தது. அதுல வேன்ல இருந்த பசங்கள் கீழே வந்துட்டு அந்த லாரியில இருந்த ஆள்கள் கூட ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, வாக்குவாதம் நடந்திருக்கு. இது பிரச்சனை நடத்திட்டு இருக்கும் போது கிட்ட இருக்க பசங்கள் அதுல கூட பார்த்திருக்காங்க. இந்த பிரச்சனை நடக்கும்போது காவல் நிலையம் தகவல் கிடைச்ச உடனே காவலர்கள் உடனே சம்பவ இடத்துக்கு சென்று ரெண்டு பட்சங்கள் எல்லாருக்கும் பேசி சமரசமா பேசி ஒரு அமைதியான முறையில அனைவருக்கும் அனுப்பியிருக்காங்க. இது பிரச்சனை அப்புறம் அந்த வேன்ல இருந்த யாருமே எந்த விதமான புகாரோ கம்ப்ளைண்டோ கொடுக்கவில்லை. அவர் காவல் நிலையம் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட கேட்டிருக்காங்க, எந்த விதமான புகார் கொடுக்கவில்லை. அவர் பாதுகாப்பான முறையில் அவர் அங்கிருந்து அனுப்பப்பட்டிருக்கு. அவர் அந்த வண்டிகை பற்றிக்க ஒரு சேதம்னால ஒரு லாரி டிரைவர் இருந்த ஒரு 1000 ரூபாய், ஒரு 500 rupees ஜிபே மூலமா மற்றும் ஒரு 500 rupees கேஷ் கொடுத்து அந்த விஷயங்கள் அங்கே நம்ம சரியான முறையில் அது ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சப்போ இப்போ ரீசெண்டா அது சம்பந்தமா ஒரு சமூக ஊடகங்கள்ல ஒரு தவறான முறையில் கொஞ்சம் நபர்கள் பயன்படுத்தி ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி அது பயன்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது விஷயம் இப்படி இருக்கும்போது இது எந்த விதமான அங்கே வேற எந்த விதமான விஷயம் நடக்கவில்லை. இதுதான் நம்ம சொல்றதுக்காக உங்களுக்கு கிளாரிபிகேஷன் கொடுக்கறதுக்கா நம்ம இன்னைக்கு உங்களுக்கு கூப்பிட்டு இருந்தோம். நேற்றே எஸ்பி தேனி அவர், காவல் கண்காணிப்பாளர் தேனி அவர் சாமராஜநகர் எஸ்பிக்கு இது சம்பந்தமா ஒரு ரிப்போர்ட் கூட கொடுத்திருக்காங்க. அதப்புறம் அங்கே கிளாரிபிகேஷன் வந்தப்புறம் எல்லாருமே இது சரியான முறையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது சம்பந்தமா ஒரு வழக்கு கூட காவல்துறை பதிவு பண்ணி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை பண்ண ஒரு நபர் அதுல கைது நடவடிக்கை கூட எடுத்திருக்காங்க. இதுல யாருமே இது தவறான முறையில பயன்படுத்தக்கூடாது. இதனால்தான் I will also just repeat this in English also so that in the other state also they will know what the issue is about. We have called you to just brief about an incident which occurred on 12th of this month. The incident is a very simple and routine road accident incident which is being used to mislead people on the social media. It was a simple accident which occurred around 4:30 p.m. in Theni district near Dindigul bypass. One van which was coming with some yatris, it had a minor accident with a lorry. The lorry had hit the van from behind and there was minor damage caused to the van. The damage was to the extent of damage to the rear light only. There was nobody injured or any other issue related to the incident. After this minor accident, the yatris who were traveling in the van have come down and had an oral argument
with the lorry driver, and there were some other people nearby, bystanders, who joined the incident. The police who received the information have reached the spot instantaneously, and they have peacefully diffused the situation. Nobody was injured in the incident, and there was only heated arguments which occurred between both the parties. Police have taken all due precautions to ensure that all the people in the van are safely sent on their route, on their onward journey, and they are not put to any harm at any place. The police have also coordinated so that for the damage caused to the van, about 1,000 rupees of payment was also made by the lorry driver, so that the rear this thing which was damaged, that can be repaired. No complaint was preferred by anybody who was coming from the van, and the police have assured them that any issue is there, kindly get in touch with us. Later on, the video related to this incident is being used in a wrongful manner on social media to project this almost a private incident into a larger issue. That being the case, Theni District Police have also registered a case on their own, suo moto, and they have identified one person who was acted in a manner which was prejudicial to public peace, and they have also arrested that individual. We wanted to give this clarification so that people do not have misinformation on this issue, and further we have asked all the parties involved to cooperate with us, and the police will conduct a thorough and fair investigation and inquiry into the incident. And regarding the police who attended the scene of the incident, SP Theni is also conducting a verification. Although prima facie their conduct has been very suitable, and they have tried to resolve the issue in a proper manner. In case there is any issue related to their conduct, even that will be examined closely. Where the questions irunda, you can ask. Who has posted in the social media, and what are they trying to create? What type of problem are they trying to create? Social media only taniya full incident sambandhama full details kudukamle ஒரு ஸ்மால் கிளிப்பிங் மட்டும் பரப்பிட்டு அது வந்து இந்த மாதிரி தினசரியா நிறைய வண்டிகள் எல்லாமே அமைதியான முறையில போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு. பட் இது ஒரு தனியா ஒரு வண்டியில ஒரு தனி பிரச்சனை வந்து தவறான முறையில இது ஏதோ மாநிலங்கள் மத்திய ஒரு பிரச்சனை இருக்க மாதிரியான முறையில காமிச்சிட்டு ஒரு பயன்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அந்த கர்நாடகா மாநிலத்தில் கூட நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்த அப்புறம் கிளாரிபிகேஷன் போயிருக்கு. இது அந்த மாதிரி தவறான ஒன்றும் நிகழ்ச்சி நடக்கலை. காவல்துறை வந்து இதில் சரியான ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அப்புறம் யாருமே ஒன்றும் பாதிக்கப்படவில்லை. எல்லாருமே அமைதியான முறையில் வாபஸ் அவர் ரூட்ல போயிருக்காங்க. இதெல்லாம் கிளாரிபிகேஷன் நம்ம கொடுத்திருக்கோம். இது அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அவர் பேசுறது இவருக்கு புரியவில்லை, இவர் பேசுறது அவருக்கு புரியவில்லை. அதனால அந்த ஹீட்டட் ஆர்குமெண்ட் ஆயிருக்கிறது வந்து அது தே ஆர் ட்ரைங் டு ப்ரொஜெக்ட் ஏதோ ஒரு ரெண்டு குரூப்ஸ் மத்திய ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி வீடியோ தெளிவா பார்த்தா அவர் சொல்றது இவருக்கு புரியவில்லை, இவர் சொல்றது அவருக்கு புரியவில்லை. வண்டியில நிறைய நபர்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் மாதிரி தெரியாது. வண்டியில இருக்க ஆளெல்லாம் கீழே வந்திருக்காங்க. நிகழ்ச்சி நடந்த அப்புறம் கீழே வந்துட்டு அந்த லாரி டிரைவரை பக்கம் இருக்கிறத ஒரு 2-3 பேர் எல்லாம் வந்து அங்கே பேசியிருக்காங்க. பேசும்போது அது ஒன்லி சின்ன ஆக்சிடென்ட் சம்பந்தமா தான் பேசியிருக்காங்க இனிஷியலி. அது வந்து புரியாதனால இந்த மாதிரி ஒரு they are trying to project it like that. அது சம்பந்தமா ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு பண்ணிருக்காங்கன்னா we will also take action on if anybody tries to project this incident in a wrongful manner and give misinformation relating to this incident. We will also take action as per law against those persons. The one person you said has been arrested. He is involved in this argument. இவர் வந்து இந்த ஆர்குமெண்ட்ல கொஞ்சம் அக்ரெசிவா பிஹேவ் பண்ணிருக்காங்க.
இல்லைன்னா முறையான ஒரு பொது அமைதிக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரியான முறையில ஒரு நபர் பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு மட்டும் நம்ம கைது நடவடிக்கை எடுத்துருக்கோம். ஆமா. இது சம்பந்தமா ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. கர்நாடகா போலீஸ் மேக்சிமம் அங்க கர்நாடகால தான் இது சம்பந்தமா போட்டிருக்காங்க. அவருக்கு காவல் நிலையம் வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. அவரு போற இதுல இருந்தாங்க. பணம் வாங்க கிடைச்ச உடனே ஒண்ணுமே செய்தி இல்லை. அது போட்டோ கூட உங்களுக்கு காமிச்சிரும். அதுல வண்டிக்கு வந்துமே சேதம் இல்லை. அவர் உடனே காவல் நிலையம் வராமலே இது பிரச்சனை நடந்திருந்த ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. காவல் நிலையம் வந்திருந்தா ப்ராப்பரான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனா இவர் அங்கே சம்பவ இடத்திலே ஒரு ஏதாவது நிகழ்ச்சி நடந்துருச்சுன்னா நிறைய வாரி அங்கே இடத்திலே பேசுவாங்க. அது வண்டியில இருக்க எல்லா ஆள்களும் கீழே வந்துட்டு அது வாக்குவாதம் பண்ணும்போது ஒரு இஷ்யூ ஆயிருக்குது. பட் அப்படி காவல்துறைக்கு ஒன்றும் கம்ப்ளைண்டோ புகாரோ கொடுக்கவில்லை. நம்ம காவல்துறையினர் கேட்டிருக்காங்க. இல்ல அது ஒன்றும் டேமேஜே கிடையாது. வண்டிக்கு ரொம்ப மினிமல் டேமேஜ் இருக்கு. அது கொடுத்த பணமும் சரியான இதா இருக்கு. அது போட்டோ கூட உங்களுக்கு காமிச்சிரும். அதுல ஒன்னும் டேமேஜ் இல்லை. அதுல ஆமா அது லாரி தான் மிஸ்டேக் இருக்கு. பிகாஸ் பின்னாடி இருந்தா இடிச்சிருக்கு லாரி. டேஞ்சர் லைட் மட்டும் அது ஈவன் டேமேஜ் கூட ஆகல, கிழிச்சு கீழே வந்திருக்கு. இட் இஸ் அ வெரி மைனர் ஆக்சிடென்ட் ஒன்லி. இல்ல அப்படி இது சோசியல் மீடியால ஒரு தவறான போனப்ப எல்லாருமே ஏதோ அவருக்கு புரிஞ்ச மாதிரி பேசுறாங்க. என்ன சம்பவமும் என்ன ஆக்சுவலா நடந்திருக்கு அது தெரியாமலே அது பேசுறாங்க. அது ஆக்சுவலி இது யாருக்கு ஒன்னும் பாதிக்க எந்த விதமான பிரச்சனை ஆகல. எல்லாருமே ஒன்னும் காயமோ ஒண்ணுமே ஏற்படல. அது ஒரு வாக்குவாதம் ஆயிருக்கு. அப்புறம் காவல்துறை போயிட்டு அமைதி பேசியிருக்காங்க, சமரசமா பேசியிருக்காங்க. அது முடிச்ச அப்புறம் கிளம்பி போயிருக்காங்க. அவர் அது அப்புறம் கூட நிறைய வண்டிகள் எல்லாமே ஒரு அமைதியான முறையில் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறது. எந்த விதமான பிரச்சனை இல்லை. பட் அது கிளிப்பிங் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மட்டும் கட் பண்ணி அது தவறான முறையில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆமா அது சம்பந்தமா கர்நாடக மாநிலத்தில் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேதான் போட்டிருக்காங்க. இது சம்பந்தமா அந்த சம்பவ இடத்திலே அவர் பிரச்சனை பண்ண ஒரு நபர் அவரு அதிகமா வாக்குவாதம் பண்ணிருக்கிறதுனால அவர் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்கோம். இப்போதான் போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு பிரஸ் நோட் கூட நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு. அது நீங்க பார்த்துட்டு யூ கேன் கெட் த கிளாரிபிகேஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ.